ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு அமாவாசை, ஆணி அமாவாசை, அதுலேயும் சுக்கிர அமாவாசையா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. அமாவாசை அப்படின்னாலே ஒரு கர்மா கிளென்சிங் டே, அதாவது நம்மளுடைய கெட்ட கர்மாக்களை நீக்கிக்கிறதுக்கு உண்டான பரிகாரங்கள் இதெல்லாமே செய்யலாம். அது உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஸோ நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி. மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்பட்டு உங்கள் மேலே வைக்கக்கூடிய கண் திருஷ்டி அப்படின்றது உங்களை சுற்றி ஒரு எதிர்மறை ஆற்றலாகவே இருந்துகிட்டே இருக்கும். அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்க உங்களுக்கு எதிர்த்தாலுமே தடங்கல்கள் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஒரு முன்னேற்றமே இல்லை வாழ்க்கையில். அதோடு கூட ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வீட்டில் நோய்வாய்ப்பட்டுட்டே இருக்காங்க. சரியான பணப்புழக்கம் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் கண் திருஷ்டியினால். அதனால் இந்த அமாவாசையினால் நீங்கள் கண்டிப்பாக விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப அபூர்வமான நாள். இந்த நாளில் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் இறைச்சிட்டு படுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் நடு ஹால் இருக்கும் இல்லைங்களா, இல்லைன்னா பிரதான அறை, முக்கியமான அறை எதுவோ அதுக்கு நடுவில் நீங்கள் உட்காந்துக்கோங்க. ஒரே ஒரு அகல் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையானது 5 கிராம்பு. இந்த கிராம்புவை நீங்கள் உங்களுடைய உள்ளங்கைகளில் வச்சுக்கோங்க. நல்லா மூடிட்டு மனசுக்குள்ளே நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே போயிடுற மாதிரியும், யாருடைய கண் திருஷ்டி எல்லாம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய கண் திருஷ்டி எல்லாமே போயிடணும். இருக்கக்கூடிய தடங்கல்கள் இது எல்லாமே விலகணும். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையுமே மனசார போயிடுச்சு அப்படின்னு நினச்சி மனசில் நினச்சிட்டு இந்த 5 கிராம்பையும் எடுத்து அந்த அகல் தீபத்தில் எரிச்சிருங்க. எரிச்ச சாம்பலை நீங்கள் காற்றுல ஊற்றி விட்டுறலாம், இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுடலாங்க. இதை ஒவ்வொரு அமாவாசைக்குமே நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.